1 7 11ங்கிறதால இந்த குரு தசையில எப்போதுமே தசையில யாருக்குன்னா 7 வந்தா அந்த தசையில 8 வேலை செய்யாது சார். 8 வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு தசையில 7 இருந்தா அந்த தசையில வந்து அவங்களுக்கு 8வது வீடு வேலை செய்யாது. 8வது வீடுனா என்ன சார்? வலி, வேதனை, அவமானம், துக்கம், சங்கடம், துரோகம், இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது. திட்டமிடுதல் சரியா இருக்கும். ஏன் தசையில 7 இருந்தா 8 வேலை செய்யாதுன்னு சொல்றோம் சார்? 8வது வீட்டுக்கு அது 12வது வீடு. தசாநாதன் 7வது வீட்டு கையில வச்சுட்டு இருக்கும் போது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுதான் புத்திநாதன் இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை மரபு. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு கட்டுப்பட்டுதான் ஒரு மினிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை மரபு. ஓகேங்களா? இப்ப தசாநாதனை ஒழிக்கணும் அப்படின்னா புத்திநாதன் வந்து இதுக்கு 12வது வீடு 12, இதுக்கு 12வது வீடு 6, இதுக்கு 12வது வீடு 10. அதாவது 6, 10, 12வது வீடு எது காமிக்குதோ அந்த புத்தியில கொஞ்சம் தசாநாதன் பலம் இழந்து விடுவார். இருந்தாலும் புத்திநாதன் 8 கையில வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு வீரியமா செயல்படுத்த முடியாது. ஏன்னா தசை வந்து ஒரு 7வது வீட்டு கையில வச்சுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? என்னங்க சார்? தொடங்கலாம் சார். இப்ப நடக்கிற புத்தியை பார்ப்போம். தசையை பார்த்துட்டோம். நடக்கிற புத்தி என்ன புத்தி? இப்போ நடக்கிற புத்தி சுக்கிர புத்தி. சுக்கிரன் எப்படி இருக்கு? 2, 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது. சுக்கிர புத்தியில என்ன நடக்குன்னா கடன் வாங்குவார். சுக்கிர புத்தியில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். கடன் வாங்குவீங்க, வாங்காம இருக்க முடியாது. 2 பேருட்டு மேல கடன் வாங்குவீங்க. ஒருத்தருட்ட கடன் வாங்க மாட்டீங்க, 2 பேருட்ட கடன் வாங்குவீங்க. ஏன் அப்படின்னா வெறும் 6னா ஒருத்தருட்ட கடன் வாங்குறது, 6, 8னா 2 பேருட்ட கடன் வாங்குறதுன்னு அர்த்தம். தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது. ஏன் தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது? 6வது வீடுங்கிறது சாதாரண கடன், 8வது வீடுங்கிறது கொஞ்சம் வெயிட்டான கடன். இது வரைக்கும் வாழ்க்கையில் அது மாதிரி கடனை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சார்? அதாவது சார் 6வது வீட்டுல உழைப்புன்னு இருக்கு சார். அதாவது என்னன்னா இருக்கிற பாவங்கள் 12 தான் சார். ஆனா அதை வச்சு நடக்கிற விஷயங்கள் நிறைய. உதாரணத்துக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் புக், எவ்வளவு பெரிய புக்கு சார்? மொத்தம் 4800 பக்கம். அத நான் போயிருந்தேன் ஒருத்தர்கிட்ட. இதுல எவ்வளவு எழுத்து இருக்குன்னு சும்மா எனக்கு எப்பயும் கொஞ்சம் காமெடியாவே பேசி பாருங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு எழுத்து இருக்கு சார் அப்படின்னு கேட்டேன். வெறும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி புக்கு. உடனே சார் எவ்வளவு எழுத்துன்னு கேட்டீங்க. அவரு என்ன பண்ண ரொம்ப இதுவா வந்து, சார் இதுல 3,30,00,000 எழுத்து இருக்கு சார் அப்படின்னாரு. உடனே வேணா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்துக்கினாரு. அப்படியா சார்? எனக்கு 26 எழுத்துக்கு மேல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. ஏன்னா அந்த 26 எழுத்து தான் திரும்ப 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 அந்த டிக்ஷனரியில வந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற பாவம் 12 தான். ஆனா அதே எழுத்தை வச்சு நீங்க எப்படி வேணா போடலாம். கோன் போட்டீங்கன்னா போதல் போன்னு அர்த்தம். அது கூட ஒரு காடு எட்டி போட்டீங்கன்னா காடுன்னு ஆயிடும். வருது இல்ல சார்? டூனா செய்ன்னு சொல்றோம், அது பக்கத்துல ஒரு ஜீவி போச்சுன்னா டாக் ஆயிடுது. இந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய காரங்கள் இருக்கு. அது சூழலுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கு. காலையிலே நான் அவர்கிட்ட சொல்றேன் 6, 8 வருது, ஏதோ ஜாதகத்துல கடன்லாம் வாங்கி இல்ல சார் இது வரைக்கும் கடன் வாங்கல சார், இப்ப வாங்க போறாரு. ஏன்னா அந்த புத்தி இப்பதான் வருது. நடக்கிற புத்தி என்ன புத்தினா சுக்கிர புத்தி. இது எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2016 மே மாசம் வரைக்கும் இருக்கு. இந்த புத்தியில அவரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சக்சஸ் ஆகும் சார். கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கினா தொழில் தான் வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 6 வந்துட்டால இது வீழ்ச்சி இல்ல, மத்தியமம் கொஞ்சம். அதாவது உழைப்புக்கு கொஞ்சம், அதாவது ஊதியத்தை விட உழைப்பு கொஞ்சம் அதிகமா தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது மனைவி மூலமா இவருக்கு வருமானம் வருமா அப்படின்னா அதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணும் சார்? 7வது எப்படி இருக்கு இவருக்கு? வெட்டப்படையா ஒத்தப்படையா? மனைவி ரீதியா வருமானமும் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு. 6 மணிக்கு போறாங்கல்ல, அது விதி வழி எதுங்கிறதால அதோட போக்கு நம்ம போயிட்டு பெஸ்ட். அதுக்கப்புறம் சுக்கிரன் என்ன? அதுக்கு காரகன் அங்கேயும் இரட்டைப்படை தான் இருக்கு. இதே உங்களுக்கு 7வது வீடும் ஒத்தப்படை, சுக்கிரனும் ஒத்தப்படைனா ஹவுஸ் ஒய்ஃபா வச்சுக்கிறது தான் பெஸ்ட். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவங்களால. இது 7வது வீடு ரெட்டப்படை, சுக்கிரனும் ரெட்டப்படைனா வீட்டுல மனைவி இருந்தா தான் பிரச்சனை.
எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இங்க இருக்கிற கான்செப்ட். நீங்க பழைய முறையில என்ன பண்ணீங்கன்னா நல்லது கெட்டது இது ரெண்டு தான் நம்ம பண்ணுவோம். நம்ம 7வது வீட்டுல ராகு இருக்கா கெட்டது, 7வது வீட்டுல குரு இருக்கா கெட்டது. அதாவது பழைய முறையில யாரும் போச்சுக்கூடாது சார், உண்மைதான் சொல்றேன். பழைய முறையில திருமணத்துக்கு இந்த மாதிரி கிரகம் இருந்தா நல்ல அமைப்புங்கிறது ஒரு ரூல் கூட இல்ல சார். ஆக்சுவலா ஒரு ரூல் கூட இல்ல. இந்த மாதிரி இருந்தா மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரூல் கூட இல்ல. இந்த மாதிரி இருந்தா மன வாழ்க்கை இது குழந்தை பிறப்பு நல்லா இருக்கு கேரண்டிங்கிறது ஒரு ரூல் கூட இல்ல. நான் என்ன சொன்னேன் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 7வது வீடு சுக்கிரன் ஒத்தப்படை பாவம் தான் 25 வயசுக்குள்ள மேரேஜ் ஆகும்னு தைரியமா 6 பேர் ஜாதகம் தான் கணிச்சேன். யார் ஜாதகமா இருக்கான்னு கேட்டேன். 25 வயசுல எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கையில தூக்குனார் அவரு. 7வது வீடு சுக்கிரன் பாவம் ஒத்தப்படை ஆச்சு இல்லையா? இதுதான் சார் தில்லு. சொல்றது புரியுதா பாருங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம போகும்போது அனுபவபூர்வமா உணரணும் இல்லையா? அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல இந்த இரட்டைப்படை பாவங்கள் 7வது வீடு சுக்கிரன் இதெல்லாம் இரட்டைப்படை பாவம் இருந்தாவே மனைவி ரீதியா ஒரு கமர்ஷியல் கொடுக்கல் வாங்கல் இருந்துகிட்டே இருக்கும் சார். அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்யறது இந்த மாதிரி, அதாவது மனைவி கிட்ட புறம் சார்ந்து இருக்கிறத விட அகம் சார்ந்து இருக்கிறது குறைவாவே இருக்கும். அதனால அதை பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் அவங்க ஒய்ஃபோட ஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் ஜென்ரலா. என்ன சார் ஒரு ஜாதகத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை பண்ணணும்னா 10வது வீடு வந்து 12வது வீட்டை தொடர்பு கொள்ளணும் சார். அதாவது ஒரு பாவத்தை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பாவம் தன்னுடைய 3வது வீட்டை தொடர்பு கொண்டா மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா நேற்று. 10வது வீடு எந்த வீட்டை காமிக்குது உங்க ஜாதகத்துல? 2, 4, 6, 8, 10, 12. 10வது வீடு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளுதா? அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவீங்க. 10வது வீடு முதல் தொழில், 12வது வீடு 2வது தொழில், 2வது வீடு 3வது தொழில், 4வது வீடு 4வது தொழில், 6வது வீடு 5வது தொழில். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 3வது பாவம் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரக்கூடிய சார். முதல் குழந்தைங்கிறது 5வது வீடு, 2வது குழந்தைங்கிறது 7வது வீடு, 3வது குழந்தைங்கிறது 9வது வீடு, 4வது குழந்தைங்கிறது 11வது வீடு, 5வது குழந்தைங்கிறது 1வது வீடு. முதல் மனைவிங்கிறது 7வது பாவம், 2வது மனைவிங்கிறது 9வது பாவம், 3வது மனைவிங்கிறது 11வது பாவம், 4வது மனைவிங்கிறது 1வது வீடு. இந்த மாதிரி மல்டிபிள் எஃபெக்ட்ஸ்ங்கிறது ஒரு பாவத்துக்கு அடுத்தடுத்த விளைவுகளை தரக்கூடியது. இங்க 9வது பாவம் தான் சார். உன்னோட விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் சார். அதாவது ஒரு பாவத்துக்கு 3வது பாவங்கிறது, அதாவது ஒருத்தருட்ட கடை வாங்கினா 6வது வீடு, இன்னொருத்தருட கடை வாங்கினா 8வது வீடு, இன்னொருத்தருட கடை வாங்கினா 10வது வீடு. இந்த மாதிரி மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் சொல்லுங்க சார். ஆமா சார், ஆமா சார், எல்லா வீட்டுக்கும். ஆமா சார், ஒரு வீரியம் குறைஞ்சிருக்கும். 8வது வீடு உங்க ஜாதகத்துல 7வது வீடுல உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிளானட் அங்கங்க 8 இருக்குது, லக்னத்துல 7 இருக்குது, கொஞ்சம் கட்டுப்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு நடக்கிற புத்தி என்ன புத்தி, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யறதுக்கு அமைப்பு இருக்கு. நடக்கிற புத்தி சுக்கிர புத்தி வந்து 2, 6, 8, 12ங்கிறதால இப்ப கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். சுக்கிரனா இருக்கிறதால மனைவியை சார்ந்து கடன் வாங்குறீங்க. இங்கதான் கிரக காரகங்கிறது அங்க வேலை செய்யும். மனைவியை சார்ந்து இப்ப இருக்கிற தொழில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன நெருடல்கள் வரும். ஏன்னா நீங்க வந்து அழகுக்கலை சார்ந்த துறையில இருக்கிறதால, அழகுக்கலை சார்ந்த துறைங்கிறது 5வது வீடு. 5வது வீட்டை கெடுக்கிற வீடு 4, 8, 12ங்கிறதால சின்ன சின்ன தடைகள் வரவும் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஸ்லைட்டா இருக்கும். அது இந்த சுக்கிர புத்தி முடியிற வரைக்கும் இருக்கும் சார். சுக்கிர புத்தி முடியிற வரைக்கும் இருக்கும். அதாவது உங்க துறை வந்து அகம் சார்ந்த துறை சார். அதுல ஒற்றைப்படை பாவம் இருக்கும் போதுதான் கொஞ்சம் கலகலப்பா ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிஸியா இருப்பீங்க. ஒரே நேரத்துல 4 பேர் வருவான், ஒரே நேரத்துல வராம இருப்பான். அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வேலையில பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலையில பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இரட்டைப்படை பாவம் இருக்கிறதால வேலையில பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்க சார். தொழிலாளிகள் நம்பி இருக்கும்போது கொஞ்சம் லாஸும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா வந்து அது 8, 2, 6, 8, 12 காமிக்குது இல்லையா? அதனால மோசம் சொல்ல முடியாது, மத்தியமம். அதாவது அவங்களும் படைப்பாங்கன்ற மாதிரி, அதாவது 50-50 இருக்கும். தொழிலாளிகள் அதாவது வரக்கூடிய லாபத்துல 50% அவங்களுக்கு, 50% உங்களுக்கு, இந்த மாதிரி வரும் சார். வேலைக்காரர்கள் எப்படி இருக்கு? 2, 6, 8, 12 தானே.
இங்க 8 12னா லாஸ், இவருக்கு லாஸ். ஆமா, அதான் சமாளிக்கிறது சொல்றேன். அவங்களுக்கும் லாபம் இவருக்கும் லாபங்கிற மாதிரி சார். அவங்களுக்கும் கஷ்டம் இவங்களுக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி சார். அதாவது 6 2 6னா நம்ம வேலைக்காரங்களை நல்லா மேய்க்கலாம். படத்துல வடிவேல் என்ன பண்ணுவார்னா, வண்டி போகும்போது குறுக்குல ஒரு பையனை விட்டு பொண்ணாரு பாருங்க. அது மாதிரி என்ன பண்ண, எல்லாத்தையும் கலெக்ஷன் வந்த பிறகு 50 ரூபா கொடுத்தாங்க போங்க சொல்ற மாதிரி. 2 6னா 8 12னா என்ன, 6 8 12னா இல்ல 6 8 12 அவனா போனா மொத்த பணத்தை வாங்கிட்டு நீ 50 ரூபா எடுத்துட்டு போ, நீ சும்மா தானே என்ன அப்படி வேலைக்காரன் நம்மள மிரட்டுவான். 2 6 8 12னா அவனும் கொஞ்சம் லாபம் அடைவான், நம்மளும் கொஞ்சம் லாபம் அடைவோம், அவனும் கொஞ்சம் நஷ்டம் அடைவான், நம்ம கொஞ்சம் நஷ்டம் அடைவோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஈக்குவலா, அப்ப யாருக்கும் லாபம் இல்லை யாருக்கும் நஷ்டம் இல்லை, ஈக்குவலைஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலாளிகளும் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி ஆகிக்கலாம், அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு வேலைக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாருன்னா சனியும் அதே 2 6 8 12 தான். அதனால நீங்க வந்து வரக்கூடிய இதுல கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுட்டீங்கன்னா இவ்வளவு பண்ணா இவ்வளவு ரேட் அப்படின்னு. அது என்னங்க சார்? பர்சன்டேஜ். அதாவது சேலரி மாதிரி இல்லாம பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா அவங்க நிச்சயமா இன்ட்ரெஸ்டா வேலை செய்வாங்க. அந்த மாதிரிதான் சார் ஆயிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, நடுத்தரமா இருக்கும். அதாவது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்த புத்தியில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா சூரிய புத்தி வந்த உடனே கடனை வந்து எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. சூரிய புத்தி பெரும்பாலான கடன் அடைச்சிருவீங்க. சூரிய புத்தி வந்து 2016ல ஓரளவுக்கு கடன் அடைப்பீங்க, முழுசா அடைக்க மாட்டீங்க, ஓரளவுக்கு கடன் அடைப்பீங்க. அதாவது கடன் என்பது எந்த பாவனா 6வது வீடு சார், நல்லா புரிஞ்சுங்க. கடன் என்பது 6வது வீடு, கடன் அடைபடுதல் அப்படிங்கிறது 5வது வீடு. அதே நேரத்தில் பெருங்கடன் அப்படிங்கிறது 8வது பாவம். ஆனா நேற்று நான் பெருங்கடன் எழுதியிருக்கேன் 8வது பாவத்துக்கு. ஏன் எழுதல சார்? அங்க போர்டுல இடம் இல்லை, அதுதான் சார். எழுதிருக்க முடியாது இல்லையா, எல்லாத்தையும் எழுதினா இடம் பத்துமா, அதனாலதான் எழுதல. 8வது விட பெருங்கடன். அப்ப பெருங்கடனை அடைப்பது எந்த பாவம் சார்? 7வது வீடு. அதனுடைய திரிகோணம் 3 11, இதனுடைய திரிகோணம் 9 1 5 9. அதாவது இதுவும் சப்போர்ட்டா இருக்கும். இந்த 5 தான் முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு, அதாவது இந்த சூரிய புத்தி வந்த உடனே என்ன வருதுன்னா 3 5 9 11 காமிக்கும். 7வது வீடு பெருங்கடனை அடைப்பது சார். அதாவது 5வது வீடுனா கடனை அடைத்தல்னு பேரு சார். என்ன மாதிரி கடனை? சும்மா சின்ன சின்ன கடனை. ஆனா பெரிய கடனா இருந்தா, முதல்ல பெரிய கடனா இருந்தா முதல்ல எப்படி சார் அடைக்க முடியும்? அது சொல்லுங்க சார். ஒருத்தர்கிட்ட 50 லட்ச ரூபாய் கடன் இருக்கு சார், அடைக்க முடியும்? சொத்து வித்து அடைக்கணும். ஓகேங்களா? சொத்து விற்கிறது எந்த பாவம் சார்? சொத்து வாங்கறதுதான் 4வது பாவம். சொத்து வாங்கத்தான் 4ஆம் பாவம். சொத்து விற்கிறது 3 7 11. அப்ப சொத்து வைத்தா பெருங்கடன் அடைச்சிடலாமா? என்ன சார்? இப்படி சிந்திக்கணும் சார். அதாவது 7வது வீடு என்பது பெருங்கடன் அடைப்பதுன்னு சொல்றது 8க்கு 12வது வீடுங்கிறது ஒரு தத்துவம் ஒண்ணு. அதே மாதிரி இந்த